மிராக்கல்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். எண்ணெய் கத்திரிக்காய் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு வந்துட்டு நம்ம 4 பேருக்கு சமைக்கிறோம் அப்படின்னாக்கா ஒரு 6 கத்திரிக்காய் எடுத்துக்கோங்க. 6 கத்திரிக்காவை வந்து நீட்டாக மெலிசாக அரைஞ்சிக்கோங்க. அதுக்கப்புறம் அதுக்கு தேவையானது வந்து ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம், பூண்டு வந்து பூண்டு, மிளகு, ஜீரகம் 3த்தையும் வந்து இடித்து வச்சுக்கோங்க. வீட்டில் நார்மலாக யூஸ் பண்ணுற மிளகாத்தூள் இருந்தால் எடுத்துக்கோங்க. இல்லைனாக்கா 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1 ஸ்பூன் வந்துட்டு தனி மிளகாத்தூள் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு எண்ணெய், தாளிக்கிறதுக்கு கடுகு. சரிங்களா? இது எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் சோம்பு கூட ஆட் பண்ணிக்கலாம். சோம்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. போட்டுட்டு பொரிஞ்சதும் அந்த கத்திரிக்காய் இருக்குது பார்த்திங்களா, அந்த கத்திரிக்காவை வந்து ஃபஸ்ட்டு தனியாக எண்ணெயில் வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. சரிங்களா? பொரிய விட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு அதே எண்ணெயிலேயே கடுகு போட்டு சோம்பு போட்டுக்கோங்க. போட்டுட்டு வெங்காயமும் தக்காளியும் போட்டுக்கோங்க. வெங்காயமும் தக்காளியும் போட்டு நல்லா வணங்கினதும் இந்த ஏற்கனவே வணங்கின அந்த கத்திரிக்காய் இருக்குது பார்த்திங்களா, அதையும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அது கூட வந்துட்டு உப்பு, தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு காரம், மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. தனி மிளகாத்தூள் அப்படின்னாக்கா ஒரு டீஸ்பூன், 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. தனியாத்தூள் ஒரு 2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. காரத்துக்கு ஏற்ப நீங்கள் எப்படி வேணுமோ போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு நல்லா ஓரளவு சிம்மிலேயே வச்சு நல்லா வேக விடுங்க. அந்த இதில் பொரித்து எடுத்ததுலேயும் எண்ணெய் இருக்கும், நம்ம இதில் இருக்கக்கூடிய ஊற்றி இருக்கிற எண்ணெயும் இருக்கும். நல்லா அந்த எண்ணெயிலேயே வேகிற அளவு சிம்மில் வச்சு நல்லா வேக விடுங்க. இதில் தண்ணியே ஆட் பண்ணக்கூடாதுங்க ஃப்ரெண்ட்ஸ், வெறும் எண்ணெய் மட்டும்தான். எண்ணெயிலேயே நல்லா வேக விடுங்க. வேக விட்டு நல்லா பிரட்டி விட்டுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னாக்கா தான் எல்லா கத்திரிக்காயும் வேகும். இல்லைனா ஒரு சிலது வேகாதது மாதிரி ஆகிடும். நல்லா மூடி வச்சிங்கன்னா, மூடி வைக்கும்போது அந்த வேர்வை தண்ணி இருக்குது பார்த்திங்களா, அந்த வேர்வை தண்ணியும் இறங்கி அந்த எண்ணெயும் இறங்கி நல்லா நம்மளுக்கு வந்துட்டு நல்லா வெந்து போயிடும். ஒரு 10 மினிட்ஸில் நல்லா வெந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் நீங்கள் சூடாக சாப்பாடு வச்சு சாப்பாடு கூடயும் சாப்பிட்லாம். இல்லைனா ரசம் வச்சு ரசம் கூடயும் சைடிஷ்ஷாக சாப்பிட்லாம். சாம்பார் சாதத்து கூடயும் சைடிஷ்ஷாக சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். யூஸ் பண்ணி பாருங்கள். சரிங்களா? நல்ல டிப்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து நல்ல டிப்ஸோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.